கருத்துக்களம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்று நிகழ்ச்சியில் கல்வியின் அனுசரணையுடன் இலங்கையின் பிரதான தினசரிகளின் ஒரு சிறுகதை எழுத்தாளராகவும் அறிமுகமாக இருக்கக்கூடிய நாகேந்திரன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். அவர்களுடனான சந்திப்பு அரங்கத்தில் மெல்பர்ன் நகரிலிருந்து சேகர் அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்கிறார். நாம் நேரடியாக நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்கிறோம். சேகர், வணக்கம். சத்யபாலன், வணக்கம். நாகேந்திரன் அவர்களே, வணக்கம் போக்கஸ் தமிழர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நாகேந்திரம் அவர்களுடன் சிறுகதை தொகுப்பாளர், கல்வியின் முன்னைய நாள் தலைவர், ஆஸ்திரேலியா தலைவர், யுகா ஆஸ்திரேலியா முன்னாள் இணைந்துள்ளார். ஆம் நாகேந்திரன் அவர்களே, நீங்கள் பல சேவைகளை பொது வழிகளில் செய்திருக்கிறீர்கள். பல அமைப்புகளில் இருந்திருக்கலாம், யூகாவில் பல இதுகளில் கல்வியுடன் இணைந்திருக்கலாம். ஆனால் இன்று நாம் பொதுவாக எடுத்துக்கொண்ட விடயம் உங்களுடைய சிறுகதை தொகுப்பு வெளியீடு. நீங்கள் ஒரு ஏற்பட்ட ஈடுபாடும் அதனால் நீங்கள் எழுதிய சிறுகதைகளை பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக சொல்வீர்களா? வணக்கம் வணக்கம் சத்யபாலன் அவர்களே, வணக்கம் போக்கஸ் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நான் முதலில் ஒரு சிறு திருத்தம். நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டதாரிகள் சங்கம் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் தலைவராக இருந்தேன். நான் இங்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆசிரியராகவும் 20 வருடத்துக்கு மேலாக கடமையாற்றுகிறேன். இலங்கையிலும் கடமையாற்றி இருக்கிறேன். நான் இங்கு இந்த கதைகள் நான் முக்கியமாக பலவிதமாக செய்திகளை, எனது மன விரக்திகளை, எனது வழிகளை இந்த சமூகத்துக்கு சொல்றதுக்கு முயற்சித்திருக்கிறேன். எல்லாம் பெரிய வெற்றிகரமாக அமைந்தில்லை. கடைசியாக ஒரு கருவியாகத்தான் இந்த கதை எழுதுவதன் மூலமாவது எனது கருத்துக்களை சமூகத்துக்கு பெறப்போவதாக ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேன். அதன் முதற்கட்டமாகத்தான் இந்த 10 சிறுகதைகளையும் கொண்ட ஒரு தொகுப்பு. அந்த கதைகள் அனைத்தும் தினகரன், வீரேஸ்வரி பத்திரிகைகள் வெளியாகியன. அவைகளின் தொகுப்பாக கொண்டு ஒரு வாத்தியார் என்ற ஒரு கதை புத்தகத்தை நான் அண்மையில் வெளியிட்டிருக்கிறேன். நல்ல விடயம். உங்கள் வழிகள் என்று நீங்கள் சொன்னீர்கள். நீங்கள் உமது வாழ்க்கையில் எமது போராட்டத்தால் வந்த வழிகளா அல்லது சமுதாயத்தில் ஏற்பட்ட நிலைகளால் வந்த வழிகளா என்று சொல்ல முடியுமா? எது? எல்லாமே தான். உண்மையாக இந்த சமூகத்தில் உள்ள சீரழிவுகள், சமநிலையற்ற தன்மைகள், சமூக அடக்குமுறைகள், பெரியவன் சார்ந்தவன், படித்தவன் படியாதவன், பணமுள்ளவன் பணம் இல்லாதவன் போன்ற பிரச்சனைகளால வந்ததுதான் இந்த போராட்டம். உண்மையை சொன்னார். இது எல்லாமே இந்த சமூகத்தில் உள்ள ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு சமநிலையற்ற தன்மை எனக்கு எப்பவுமே ஒரு மனவிலக்கியத்தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால எனக்கு இந்த சமூகத்தின் மீது சிறு கோபம் இருக்குன்னு சொல்லலாம். அதோட வெளிப்பாடு இந்த புத்தகத்தை வாசிக்கிறது. நீங்க கன விஷயங்களை தெரிஞ்சு கொள்வீங்க. நான் இந்த நினைக்கிறேன் என்ன இந்த சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி கூடுதலாக நான் இதுல புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். ஆமாம், சமநிலை என்பது எல்லா இடமும் சரியாக வரும் என்று சொல்வதற்கில்லை. மேலத்தைய நாடுகளிலும் படித்தவர்கள், வசதி படைத்தவர்கள், வியாபாரிகள் என்று பலர் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய எழுத்தின் மூலம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்து, அதாவது சில நேரங்களில் நான் சிந்திப்பது, எல்லோரையுமே ஒரு மட்டத்தில் கொண்டு வந்து விட முடியாது. ஆனால் மக்களை மதிக்கும் தன்மையும் அவர்களுக்கு உள்ள சுதந்திரத்தையும் உரிமைகளையும் கொடுப்பதன் மூலமாக நாம் ஒரு சமத்துவமான அல்லது ஒரு
அமைப்பாக சமுதாய அமைப்பாக இயங்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கலாம் என்று இல்லையா? சமத்துவம் என்பது எல்லாரும் சமமாக இருக்க இயலாது. மனிதர்கள் எல்லாருமே வித்தியாசமானவர்கள், வித்தியாசமான திறமை, வித்தியாசமான செயற்பாடு, வித்தியாசமான நோக்கம் கொண்டவர்கள் மனிதர்கள். நான் சொல்ல வந்த விடயம் இங்க சம சந்தர்ப்பம் வழங்குதல். சமத்துவம் என்பது சம சந்தர்ப்பம் வழங்குதல் அல்ல, சமம் அல்ல. மற்றது ஒரு தொழிலாளியோ ஒரு பிறப்பாளியோ ஆக்கல உயர் பெரியவன் சிறியவன் என்று பாகுபடுத்துவதும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சந்தர்ப்பங்களை வழங்காம விடுவதும் தான் அதில் விரக்தி உள்ள விடயமாக இருக்கிறது. எனது கதைகளில் அதுகளை பற்றி நான் பல இடங்களில் நான் கோடிட்டு காட்டியிருக்கிறேன். அதுதான் எனக்கு அதுவும் ஒரு விடயம் நான் எழுத வலிக்கிறது. ஆமா ஆமா, நல்ல விடயம் இது. பல ஈழத்தில் பல விடயங்களை கண்ட போராட்டங்கள் நடந்த ஒரு சமுதாயத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகுவது சகஜம். நீங்கள் உங்கள் எழுத்துக்கள் மூலம் நீங்கள் அப்படி ஒரு மாற்றம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? இதுல ரெண்டு விஷயம் என்னென்றால், ஒரு எழுத்து எழுத்து வந்து நான் இங்க பார்த்தேன், ஒரு தரையாவது தொட்டு இருந்தால் அதே அந்த எழுத்தாளருக்கு ஒரு வெற்றி. உண்மையை சொல்றேன். இப்ப எல்லாருமே இதை ரீச் பண்ண முடியல. நான் எல்லாருமே இதை ரீச் பண்ணணும்ன்ற முயற்சியில ஈடுபட்டிருக்கேன். உண்மையில இந்த எழுத்துகள் வந்து கன பேர் எனக்கு பர்சனலாயும் பொது வழியிலும் தொடர்பு கொண்டு சொல்லி இருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் இப்படி எல்லாம் இருக்குன்றே எங்களுக்கு தெரிஞ்சும் நாங்க தெரியாத மாதிரி இருந்துட்டோம். இதெல்லாம் இருக்கு எங்களுக்கு, ஏன்னா நாங்க அதை தெரியாத மாதிரி இருக்கிறோம். கட்டாயம் ஒரு மாற்றம் என்றது ஓவதன் நாய்க்கு ஒரு நாள்ல நடக்க போற ஒரு விடயம் அல்ல. மாறிக்கொண்டுதான் இருக்கு. நாங்க இப்ப மாறையில் என்று சொல்லல, சமூகத்துல ஒரு சமநிலை என்ற அறிவுக்கு சில விடயங்களில சமநிலை அற்றிருந்த சமூகம் இன்றைக்கு ஓரளவு மாறிக்கொண்டுதான் இருக்கு. சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கு. அது உண்மையா வரவேற்கத்தக்கது. என்றாலும் நாங்கள் இதுல இப்படி ஒன்று இருக்குன்றத இது ஒரு உண்மையை சொல்றேன். நான் உங்களுக்கு இதுல பொது வழியில நான் உண்மையை சொல்லணும். உண்மையில இதை எழுதி முடிஞ்சு போட்டு அது புத்தாம வெளியிடக்குள்ள ஒரு மன திருப்தி. இந்த அடக்குமுறை செய்யறவர்களுக்கு அடிச்சது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ், எனக்கு ஒரு உணர்ச்சி தான் அதுல இருக்குது. வாசித்தவர்களும் பல பேர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப எல்லா பேருக்கு உண்மை தெரியுது, இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் புள்ளையன்று சிங்கள மக்களை கேட்டாலும் சொல்லிக்கிறோம், இதெல்லாம் புள்ளையன்று தெரியுது. அதை என்ன செய்யறோம், நாங்க ஒன்று செய்யலான்னு ஒன்று கட்டாயம். இதை நான் எழுதுறேன். மற்றது இன்னும் ஒன்று, நான் பல இதுகளை ஆவணப்படுத்த முயற்சிக்கிறேன். இந்த புத்தகங்கள்ல யாழ்ப்பாண இடப்பெயர்ப்பை பற்றி நான் ஆவணப்படுத்தி இருக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் 95 நினைக்கிறேன் நடந்த பாரிய இடப்பெயர்வு சம்பந்தமாக ஒரு கதையில நான் எங்க இருந்து எப்படி போனவே, எங்க போனவே, எங்க இருக்கிறோம், அப்ப அடிச்ச பொம்புகள் என்ன, சுட்ட கையல் என்ன, கிளாலிய எப்படி கடந்தது, சனங்கள் எத்தனை சனம் போனது, சைக்கிள் எப்படி போனது என்று முழுக்க ஒரு கதையில, சுரங்க பார்வை என்ற ஒரு கதையில அந்த அது முழுக்க வடிவாக நான் அதை விவரிச்சிருக்கிறேன். என்னாலேயே பண்ண மாட்டோம். அதே மாதிரி அந்த பேய் வீடு என்ற ஒரு கதை உண்டு. அதுல அந்த பல்லளகலத்துல நாங்க இருக்க கிரியம் இறங்கினது, அதுக்குள்ள வந்தது, அடிச்சது, நாங்க எல்லாம் நான் அதுல இருந்தேன் அப்ப மாணவராக. நல்லூர் கோயிலுக்கு போனது, அங்க எங்களை உள்ள கூடாம கேட்டை பூட்டினது, நாங்க கேட்டோட சாக்களோட உள்ளுக்கு போனது, சகலதும் அதை பற்றி அளிக்கிறது. அதை பாதித்த நண்பர், ஆக்சுவலி அவர் ஒரு பெரிய ஒரு இலக்கியவாதி. அவர் என்ன சொன்னார், அந்த கதை நீங்க அப்படி 10 பக்கத்துல எழுதுற கதை இல்லை, இது ஒரு புத்தகம் எழுதும். அது ஒவ்வொரு பேராகிராஃபும் ஒரு சாப்டர் எழுதும். அது எனக்கு இப்ப அதுக்கு நேரம் இருக்கிறது. நான் கட்டாயம் அது ஒரு திட்டம் இருக்குது இந்த காலத்துல. குறிப்பாக நீங்கள் கோயிலுக்கு விடாத விடயங்கள் கூட நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். அது ஒரு பாதிப்பை உருவாக்கி இருக்கலாம். அந்த விடயம் என்னையும் ஒரு விஷயத்தில் தொட்டிருந்தது என்னென்று சொன்னால், நாம் 26-30 வருடம் போராட்டத்தின் பிற்பாடு இன்று போகும் போது இன்றும் சில இடங்களில் இருக்கின்றது. அதான் ஒரு மிக அதுதான் ஒரு கதையை 4ஆம் திருவிழா என்ற ஒரு கதையை அந்த பேப்பர்ல வந்தது.
மிகவும் சர்ச்சைக்குரிய கருத்துகள் எல்லாமே நான் எழுதி போட பேப்பர்ல வராதுன்னு நினைச்சேன். உண்மையை சொன்னேன். நான் எழுதி போட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை இது பேப்பர்ல போடுறோம் வந்து 4 days ஒரு மண்டே அனுப்பினா சண்டே வந்தது பேப்பர்ல உடனே. அதாவது நான் எடிட்டரை அது தொட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையா நடந்த கதை. இந்த கோயில்கள்ல திட்டமிட்டு என்னென்று சொந்த மதத்தை உள்ள மக்களையே புறக்கணிக்கிறது. அது அந்த வாசிங்கன்னா வடிவ எவ்வளவு கட்டிக்க வாசுக்கு ஒரு கட்டாயம். அது வடிவா நான் அதுல முந்தி எப்படி இருந்தது, இப்ப என்ன செய்யணும், வன்முறையை அங்க உருவானது. கோயில்ல ஒரு காலங்கள்ல ரத்தம் ஓடினது. இந்த தேர் இழுக்கிறதுக்காண்டி ரத்தம் ஓடும். அதைகள் எல்லாம் அந்த பன்னான் சின்ன பார்த்ததுகள் கேட்டதுகள் எல்லாம் உண்மை. அதுல ஒண்ணுமே போயிருக்கு. சகலதும் பேர்களை மாத்தி வடிவழிகள் பலராலே அது என்ன அப்ரிசியேட் பண்ணப்பட்டது. சில பேருக்கு பிடிக்கல. நாங்க சொல்லத்தானே வேணும். அது நாங்க எழுதுறது எழுதியிருக்கு. உங்கள் எழுத்துக்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்ப்பது சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை இல்லையா? அதை பற்றித்தான் நீங்கள் உங்கள் எழுத்துக்கள் மூலம் கொண்டு வர எண்ணுகின்றீர்கள். என்னென்ன நான் இந்த ஒரு உண்மையை சொல்றேன். நான் அதான் நான் உங்களுக்கு முதலே சொன்னேன். இந்த இதுல ஆக்களுக்கு பொது இடங்கள் இதுல சொல்லலாம், இருக்கு சொல்ல கோவிப்பினோம், உங்களை புறக்கணிப்பினோம். நான் இதை பல இடத்த முயற்சிக்கிறேன். இல்லை இதில் பற்றி கதை கேட்க கனவே உங்களை புறக்கணிப்பினோம், நீங்க கோவப்படுவினோம், உங்களை தவிர்ப்பினோம், தடம் ஓடிவினோம். அப்படி பல உலகத்திலே அதிகூடிய அவமானம் உங்களை மற்றவர் தவிர்க்கிறது. தவிர்த்து போட்டு போக சரியான கவலையா இருக்கும். அப்புறம் நான் பார்த்தேன், இதை ஏன் இப்ப சும்மா ஆக்களோட காய்ச்சாத்தான பிரச்சனை வருது. அதை பார்க்க இது ஒரு ஆவணமாக்கி அது டாக்குமெண்டா மட்டும் பார்ப்ப மட்டும் உண்மையிலே இருந்த ஒரு முயற்சி. ஆக்சுவலி இந்த ஒரு புத்தகம் எழுதுறதுன்றது எழுத தொடங்கின அப்புறம் தான் எனக்கு விளங்கிது இது எவ்வளவு டிஃபிகல்டிஸ் தான். நாங்க அந்த கதைக்குள்ளேயே நாங்க கதையில ஒரு பாத்திரமாகவே நாங்க மாறணும். மற்றது நான் ஒரு கணித பட்டதாரி. நான் தமிழ்ல அவ்வளவு பெரிய புழுவன்றான ஆள் இல்லை. கதைக்கிற அளவுக்கு எழுத்துக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இது எழுத்துல கிராமட்டிக்கல் இல்லாததால் என்று சொல்கிறீர்கள். நான் ஞானபீடத்தில் படித்திருப்பீர்கள் என்று இல்லையா? கலைப்பீடத்தில் படிக்கவில்லை. தமிழ் நான் 10ஆம் வகுப்பு கூட படிக்கல. உண்மையா சிலது அதுல மிகவும் வளர்த்து கொண்டேன். உண்மை சொல்றேன், நான் என்ன நல்லா வளர்த்து கொண்டேன். அதுதான் எங்களை நாள் எடுத்தது. இப்ப இருந்த போல டக்குன்னு போய் ஒரு புத்தகத்தை எழுதுறதுன்றதும் பேப்பருக்கு நிறைய வளர்த்து கொண்டேன். பல தமிழ் ஆசிரியர்கள் உதவியை நான் நாடினேன். அதை பற்றி இதை பற்றி என்று திருப்பியும் ஒரு தமிழ் மாணவனை மாறினேன் என்ற சொல்ல அது சேலஞ்சு. அது சொல்றது. நீங்கள் யூகா இதன் சங்கத்தின் தலைவராக இருந்து பல அவர்களும் இக்கல்வி போன்ற விடயங்களில் பங்கு பெற்றி கோட்டுக்கு உள்ள பல மாணவர்கள் கல்வி வளர்ச்சியில் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் உங்களுடைய பங்கை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல கட்டாயம். நான் இது மட்டுமெல்லாம் நான் தொடர்ந்து பல காலமாக நான் மாணவ பிராயத்தில் இருக்கும் போதே நான் இப்படியான இதில் ஈடுபட்டிருக்கிறேன். அப்ப அதே நேரத்துல இது என்னால் இயலுமானது போக நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் முதல் யுகா ஆஸ்திரேலியான்றது இங்க சிட்னியில இருக்கிற அமைப்புல இருந்தேன். அது இல்லை நீங்க சத்யபாலை சந்திச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரேடியோ ஒன்றுல. அப்ப அந்த அமைப்புல இருக்கீங்க நான் நிறைய திட்டங்கள் செய்து கல்வி வளர்ச்சி சம்பந்தமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்பவும் அவர்கள் செய்கிறார்கள். எங்க கல்வி நண்பர்களும் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அப்ப இந்த புத்தகங்கள் நான் நிறைய நிற்கிறது. இந்த புத்தகத்தில் உள்ள கருத்துகள் மக்களை அடையணும். அதால வர நிதி அதுவும்
அதாவது தேவை உள்ள மக்களை அடையணும் என்றது என்ற ஒரு விருப்பம். இந்த புத்தக அறிமுகம் சிட்னியில நடந்தது. அது அதுல வந்து ஒரு $6,500 கிட்டத்தட்ட நான் அந்த சிட்னி தமிழ் நூலகத்துக்கு அன்பளிப்பு செய்தேன். ம், 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 ம். நவம்பர்ல லாஸ்ட் இந்த 4 மாதம் இடத்துல இந்த காரை கல்ச்சரல் அசோசியேஷன் என்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தினவே அந்த கார்நகர்ல உள்ள ஒரு பாடசாலைக்கு அதுல ஒரு $2,500 இதை வந்தது. அதே மாதிரி அந்த பாடசாலைக்கு அன்பளிப்பு செய்தார்கள் இந்த புத்தக நிதியாக. இப்ப கன்பராவிலும் ஒன்று செய்தாங்க. அதிலும் ஒரு 2,400 அப்படி வந்து அது மன்னார்ல உள்ள தேவை உள்ள மக்களுக்கு அந்த நிதி தமிழ் சங்கம் கன்பரா தமிழ் சங்கத்துக்கு கூட அன்பளிக்கப்பட்டது. அதே மாதிரி இது இன்னொரு முயற்சி எங்க ஈக்கலி நண்பர்களோட சேர்ந்து நாங்கள் மெல்பர்ன்ல செய்கிறோம். பெரும்பாலும் இது மெல்பர்ன் இதழிப்பாக ஒரு பெரிய ரீச் பண்ணுமென்று எனக்கு ஒரு நம்பிக்கை. தமிழாக்கள் இருக்க வேண்டாம், ஒரு பெரிய நகரம். கட்டாயம் இதுல வர நிதியும் நாங்க ஈக்கலி அவர்களுக்கு இது வழங்கப்படும். இந்த மக்கள் இந்த பங்களிப்புதான் மிச்சம் எல்லாம் இருக்குது. கட்டாயம் 11ஆம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்கிறோம் நாங்கள். ஆம், நன்றி. பல விஷயங்களையும் பேசியிருக்கிறீர்கள். குறிப்பாக ஒரு எழுத்தாளராக நீங்கள் ஆஸ்திரேலியாவில் வாழுவது என்பது எப்படியான ஒரு சவாலான விஷயமாக இருக்கிறது உங்களுக்கு? அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய அனுபவங்களை நீங்கள் இங்கு வந்து கதைகளாகவும் எழுதுகிறீர்கள். கதையாக எழுதுறீங்கள். அந்த கதைகளில் நீங்கள் ஒரு என்ன சொல்வது, ஒரு நினைவு மீட்டலாக பதிவு செய்கிறீர்களா அல்லது காலத்தின் தேவைக்காக பதிவு செய்கிறீர்களா? எப்படி அதை? இல்ல உண்மையை சொன்ன நான் ஒன்றுமே மறக்கல. நான் இங்க வாழ்ந்தாலுமே இந்த நினைவு நம்ம பெரும்பாலும் வருடத்துக்கு ஒருக்கா இலங்கைக்கு பிரயாணம் செய்யணும். இந்த வருடம் போன வருடம் போகையில சொந்த தேவைகளால போய் அங்க நான் உள்ள கிராமங்கள்ல எல்லா கிராமங்களுக்கும் நான் பெரும்பாலும் நான் வழக்கில் கிழக்க மட்டும் பெரும்பாலான கிராமங்களுக்கு நான் பயணிச்சிருக்கிறேன். இப்ப வெளிநாட்டுக்கு ஒலிக்கிட்ட பிறகு இதுக்கே நான் செய்திருக்கிறேன். வன்னி மாவட்டத்துல வாழ்ந்திருக்கேன். அங்கே உள்ள ஓரளவு கிராமங்களுக்கு நான் ஒரு கிராமத்துப்படி உண்மை சொன்னேன். ஒரு கிராம தோட்டத்துல வளர்ந்து நான் ஒரு இந்த போராட்டத்துக்குள்ள இந்த அளவு பிரச்சனை. இந்த அப்பா ஒரு தோட்டக்காரர் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தனால் இந்த அளவு சண்டே கேம்ல நாங்க பார்க்காத எல்லாத்துக்கும் தான் நாங்க ஏழ்ல இருந்து படிச்சு எல்லாம் முடிச்சு அங்க உள்ளது இதெல்லாம் டீச் பண்ணி ஆசிரியர் வேலையெல்லாம் படிக்கிறாங்க. அப்ப அந்த நினைவு இன்னும் மறக்கல. உண்மையை சொல்றேன். எனக்கு எப்பவும் எனக்கு உள்ளுக்கு ஒரு நினைவு நான் இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லையா, இங்க இருக்கிற ஆளில் இருக்கக்கூடாது. அந்த தாழ்வு மனப்பாடு எனக்கு எப்பவும் இருக்கு. நான் சுடும்பிக்கு ஆட்கள் நான் அதுக்கு குறைக்கல. இங்கே ஆசிரியர் இருக்கிறதுக்கு நான் அதாவது குற்ற மனப்பான்மை எப்பவும் இருக்கு எனக்கு. அந்த இந்த வாழ்க்கை முறைகள் அதுல ஒரு வேள்வி என்ற ஒரு காதை எழுதி இருக்கு. நீங்க கட்ட பாதிக்கோடு வரும் அந்த முழு புத்தாதை சத்தியமா இந்த வேள்வி என்ற ஒரு காதை எழுதி இருக்க பாருங்கள். 70ஆம் ஆண்டுல கிராமத்துல இருந்த ஒரு ஒரு கிராமத்து வாழ்க்கை. அதுல உள்ள சொற்கள் குஞ்சியப்பு, அம்மான், குஞ்சால், நாம்பன் மாடு, நாககண்டு, ஒரு 2 கிராமத்துல ஒரு கிராமத்துல 2 பொடியலுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு இடையில வந்த ஒரு 2 காதல் போட்டி. அதுல வார குடும்பத்துக்குள்ள வந்தது எழுதி இருக்கிறேன். நல்லது, எல்லாராலும் விரும்பப்பட்ட ஒரு கதை. இந்த கதையை எழுதிக்க உண்மையா நீங்க கட்டாயம் 2 பேரும் ஒரு வாசகரை இருப்பீங்க, எழுதிடுறீங்களோன்னு தெரியாது. கதை எழுதிக்கல உண்மையா கதைக்கு ஒரு கருத்து வேணும். ஒரு கருத்து கட்டாயம் வேணும். அது உங்களை கருத்து உங்களோட அடிமனதுல இருந்து வரணும். நான் என்னத்துக்கு எழுதுறேன். இப்ப அந்த வேள்வி என்ற கதை நான் எழுதுகல எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒன்றே இருந்தது. இந்த பழைய அந்த கிராமத்து வாழ்க்கை 70ஆம் நான் 70 42ஆம் வகுப்பு படிச்ச காலம். 70 இடங்கள்ல அந்த கதைகள் கீட்டு கொட்டன், ரப்பு, வெட்டு கத்தி,
அதுகள் சொல்லுகள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தெரியல. நீங்க ம், எவ்வளவு கிராமத்திலிருந்து வந்தீங்களோ எனக்கு தெரியாது. அப்படி ஒரு அதுகள் எல்லா சொற்களையும் ஒரு போட்டு நான் காணாது இன்னும் எனக்கு சிரிச்சு படல இன்னும் மட்டும் அதை மாதிரி எழுதணுன்ற ஒரு ஆசை. ம், ஒரு அப்படி எல்லாத்தையும் கொண்டு போட்டு ஒரு வண்டில் மாட்டுல பயணம் செய்யறது, நெல் விதைக்கிறது, சகல குளத்துல குளிக்கிறது இல்ல 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 அப்படி ரெண்டு ரெண்டு வன்னி மாவட்டத்தில் உள்ள ஒரு அண்ணாவும் தம்பியும் ஒரு தம்பியார் வன்னி மாவட்டத்தில் போய் கல்யாணம் செய்தான் பேசியிருக்கிறார். தம்பியார் யாழ் மாவட்டத்தில் இருக்கிறார். அந்த ரெண்டு குடும்பங்களை உள்ள ஒரு ஒரு காதல் கதை மாதிரி இருக்கிறது. அது எந்த ஒரு அதுல ஒரு ஒவ்வொரு கதையிலும் நான் ஒரு திருக்குறள் போட்டிருக்கேன். ஒரு கதைக்கும் ஒரு ஒரு கதையை எழுதக்கு முன்னமே எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகத்தை வேற எழுதுறேன். அல்லது கதை எழுதி முடியும் இதுக்கு இந்த திருக்குறள் நல்லா வாய்ச்சி பண்ணுன்னு அதுக்கு ஒரு திருக்குறள் ஒன்று போடுவேன். ம். அதே மாதிரி எந்த சொந்த ரெண்டு வசனமும் போடுவேன் எல்லாத்திலும். ஒரு சில இந்த மதுக்கடல்ல போட்டிருக்கேன். ஒரு மதுக்கடல் சேர் நீங்க வாய்ச்சிக்கேன் பேஸ்புக்ல இருக்கேன். அதுல போட்டிருக்கேன். அதுல ஒரு அதுல முதல்ல அது ரெண்டு ஒரு லைன் ஒன்று போடுறேன். தூண்டாத விளக்கும் தீண்டாத காதலும் தானாக தணிந்து விடும். அது கடவுள் மேலே என்ற இந்த காதல தூண்டாத விளக்கும் தீண்டாத காதலும் தானாக தணிந்து விடும். அணியாது தனியும் மெல்ல வந்தான் எரியும். அப்புறம் அதை விட்டு போடுங்க. அப்புறம் இன்னொன்று இந்த பே வீட்டுல ஒன்று ரெண்டு லைன் போடுங்க. அதெல்லாம் அந்த ஆக்களால மிகவும் அப்ரிசியேட் பண்ணப்பட்டது இங்க சிட்னியில பாதிச்சது. அது என்னன்னு இப்படி இந்த பே வீட்டுல போடுறதுங்க இந்த நடுநிலை என்பது சமநிலை காண்பது. அது அந்த இந்தியன் ஆர்மி விட்டங்களுக்கு விட்ட பிள்ளை அவன் வந்து நடுவுல நின்றது பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நிக்கல. நடுநிலை என்றது சமநிலை காண்பது. நீங்க அந்த நடுவுல இருந்தால் சமநிலை இல்லை. அது என்ன ஒருதன் பாவம் ஒருதன் அடிக்கிறோடு ஒருதன் அடிவென்றான். இல்லை, மன்னிக்க வேண்டும், அவர்கள் நடுநிலைக்காக வரவில்லை, அவர்கள் எங்களை பாவிப்பதற்காக வந்து. அது வேற அது நான் நாங்க அதை அமைதிப்பதுன்னு அது சொல்றோம். அது அதை வந்து அது பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கட்டும் விரக்தி வந்து நடுவுல அதாவது அது அந்த அந்த கதையில அது நடுநிலை அந்த சமநிலை காணணும். பார்த்து பாதிக்கப்பட்டவனை தூக்கி வச்சிருக்கோம். அது அப்படி ஒரு அதில் அப்படி ஒவ்வொரு கதையிலும் நான் ஒன்று போட்டிருக்கேன். அது உங்கள் கதைகளில் நீங்கள் மக்களுக்கு ஒரு செய்தியை அல்லது ஒரு தகவலை சொல்லி கதையை முடிப்பீர்களா அல்லது வாசகனுடைய ஊகத்துக்கே கதையை முடிப்பீர்கள்? இல்ல இல்ல எனக்கு ஒரு வியூ இருக்கு. நான் அதுக்கு தான் எழுதுறேன். நான் மக்களுக்கு பாவிக்கிறேன் என்ன சொல்றேன் பாஸ் பண்றேன் அதை கடத்துறேன். இதுல என்ன பண்ணுது வேள்வியில ரெண்டு வசனம் போடுறேன் பாருங்க. நீதியின் புதைகுழியில் அமைதியும் புதைக்கப்படுகிறது. நீதி புதைக்கப்பட்டா அங்க அமைதியும் புதைஞ்சிட்டு சேர்ந்து நீதியை புதைக்க போட்டு அமைதியிலிருந்து அழக்கூடாது. அது வேள்வி என்ற கதை அது ஒருத்தருக்கு ஒரு நியாயம் கிடைக்கல. அதாலே அவர் ஒரு 1000 அடுத்த ஒரு தீங்கு ஒன்று நடக்குது. அதாவது என்ன நீதி கிடைக்காது தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வந்து சில இதுல நான் வெளியிருக்கேன். அந்த அப்படி ஒரு மன கிளர்ச்சி ஒரு நீங்க சேர்மதில கேட்ட மாதிரி ஒரு உங்கள் வாழ்க்கையில் நடந்த மன கிளர்ச்சிகளையும் வாழ்க்கை வெறுப்பும் என்று சொல்லலாம். சமுதாயத்தின் மீது ஒரு கோபம் இந்த சமுதாயத்தின் மீதான கோபம் என்ற விஷயத்துல நீங்கள் இந்த ஆலய பிரவேசங்களை குறிப்பிட்டிருக்கீங்க. கடவுள் மீதும் எனக்கு ஒரு வெறுப்பு இருக்கு. ஆலய பிரவேசங்களை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இந்த ஆலய பிரவேசங்கள் நான் பார்க்கிறேன் ஈழத்து எழுத்தாளர்கள் எல்லோர் மத்தியிலும் ஒரு பிரபலமான ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது. அது 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 எந்த அளவு தூரம் இன்று அதனுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக உங்களுக்கு அப்டேட்டாக அதை நீங்கள் காணுகிறீர்களா அல்லது இன்னமும் அந்த பிரச்சனையின் மறுபக்கங்கள் அல்லது அதனுடைய வேறு விதமாக அவை வெளிப்படுத்தப்படுகிறது? கோயில தேரை வந்து அந்த இதை வச்சு இழுக்கிறதுன்ற மாதிரி போய்கொண்டிருக்கிறது என்பதையும் அவதானிக்கிறீர்களா? இல்ல 100% இன்றைக்கு சமுதாயத்துல இன்னும் இருக்கு. அப்படியே
வேற வேர்ஷன் வேற விதமாக மாறி இருக்கு. நான் இந்த சாதி வேற தீண்டாம வேற ம் 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 ரெண்டும் ரெண்டும் கோரிலேட்டட் தொடர்பாக ஒன்றிலிருந்து தான் ஒன்று வந்தது. சில பேருக்கு தங்கள் சாதியை சொல்றதுல பெருமையா இருக்கலாம், அது அவைந்த பிரச்சனை. ஆனா அந்த தீண்டாமை என்றது அது அது சட்டப்படி குற்றம், குற்றம் ஆக்கணும். இந்த மலேசியாவில் உள்ள தமிழ் சமுதாயம் பாருங்க, இந்த இந்தியாவில இருந்து போனவன் மலேசியாவில் ஒரு முக்கிய புள்ளியோட காய்ச்சி கொண்டிருந்தது. அங்க சொல்றது அங்க அந்த அது கட்டும் சட்டம் இருக்காம என்ன கல்யாணம் பேசிக்க கூட இதை கேட்க கூடாது, கேட்ட என்ன செய்யலாம், லைஃப் டைம் கொண்டு போட்டு வாங்கலாம். அதாவது ஒற்றுதல் கதைக்கிறீங்க, எங்க அந்த சட்டம் கொண்டோம், அது எங்கள்ட இல்ல. பப்ளிக் பிளேஸ்ல பொது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்ல சேகர், உங்களுக்கு எனக்கு இப்ப 60 ஆக போகுது, 60 இந்த வருஷமாக போகுது. நான் சிறுவனாக, நீங்க எல்லாம் சிறுவன் என்ன குறைஞ்சாகல இருக்கலாம், சிறுவனாக இருக்கேன். மன்னிக்க வேண்டும், உங்களை விட மூத்தவன் நான். வாக்கு அப்படி தெரியல. நீங்கள் 60 வயது, எனக்கு 61 வயது. 70 நீங்க அப்படியே இருக்கு. 70-71 இந்த தேநீர் கடைகள்ல அது இருந்தது, நீங்க ஞாபகம் இருக்கிறது. வேற வேற கோப்பையில கொடுக்கறது, வேற வேற கப்பில தேர்த்து, அது இல்லாம வந்தது. அப்புறம் சலூன்கள்ல இருந்தது, முடி தலைமை பெற்ற நாங்கள் உடுப்பு, அதுகளும் இப்ப காணையில. ஒரே ஒரு இடம் தான் இந்த கொட்டி கொண்டிருக்கிறது, கோயில். பொது இடங்கள்ல இல்ல. கல்யாணம் பேசிக்க வரியினம் அதுகள் வேற பிரச்சனை, அது நாங்கள் தனிப்பட்ட பர்சனலுக்கு ஆக உள்ள போயிதான் அது சமூகம், அதையும் சரியான சொல்ல வரல. ஆனா இன்றைக்கு பொது இடங்கள்ல இன்று வேற சாதி இருக்கிற இடம் கோயில், சமஸ்கிருதம் இருக்கிற இடமும் கோயில் தான். தமிழ் முதல் மறுக்கப்பட்டது சிங்களவர்களால் தமிழ் புறக்கணிக்கப்படல. தமிழ் மறக்கப்பட்ட முதல் தமிழன் எம்பெருமான் முருகப்பெருமான். சொல்றேன், தமிழ்ல இப்ப எங்களுக்கு மறுக்கப்பட்டது. இப்ப தமிழ்நாட்டுல காத்துறாங்க கிண்டி திணிப்பு, நாங்க சிங்கள திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு முதல் நடந்தது. ஒரு நிமிடம், நீங்கள் சாதி அழைக்கும் போது நான் பல தரம் கதைத்திருக்கிறேன், அவ்வளவு நல்ல அழகான விடயம் இல்லை. ஏனென்றால் நான் சொன்னேன், சாதிகளை பற்றி பல மனத்தை கூடி கதைக்கக்கூடியவன் நான். ஏனென்று சொன்னால் எமது ஊரிலேயே 1க்கு 10 சாதி உண்டு. இல்லை இல்லை, நீங்க ஒரு விடயத்தை அறிந்து கொள்ளுங்கள். இது கூட யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி, ஒரு 5-10 கிலோமீட்டர் தூரமான இடங்களில் தான் கூட இருக்கின்றது. கிராம பக்கங்களில், நகர பக்கங்களில் குறைவு. ஆனால் யாழ்ப்பாணத்தில் 30 சாதிகள் இருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் கிராமம் தள்ளி போகும்போது இந்த 30 சாதிகளில் 27 சாதிகளை அவர்கள் உள்ளுக்கு போக மறப்பது குறைவு. ஆகவே இது ஒரு 3 சாதிக்குத்தான் குறிப்பாக இந்த பிரச்சனை இருக்கின்றது. ஓப்பனா கலைக்கோணம் என்றால் 3 சாதிக்காரர், ஓகே, 27 சாதிகள். ஆகவே வித்தியாசமான கோணத்தை பார்க்க வேண்டும். அந்த இது வெறுத்து சொல்லுபவர்கள் இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேண்டும், அவர்களுக்கும் விளக்கம் வேண்டும். உதாரணமாக எமது ஊரில் உள்ள 10 சாதியில் ஒரு சாதியர் பறையர் என சொல்லப்படுபவர்கள், அவர்கள் சமுதாயத்தில் நான் போய் பழகி இருக்கிறேன். என்ன நடக்கின்றது என்று பார்த்தால் அங்கு 10 சாதி உண்டு. அங்கு அவர்களுக்கான வண்ணான், அம்பட்டன், பூசை செய்பவன், மேளம் அடிப்பவன், மரம் எடுப்பவன் என்று சொல்லி, குடந்தொடப்பேன் அப்படி என்று சொல்லி 1க்கு 10 சாதி, அவர்களுக்குள் ஒருத்தர் போவதில்லை. இல்ல நீங்க என்னண்டா இந்த நீங்க வழியா பாத்தீங்கன்னா இந்த கதை எழுதிக்க இந்த கதையொன்றை எழுதிக்க நான் இந்த 4ஆம் திருவிழா கதை எழுதிக்க நான் இத கொஞ்சம் கொஞ்சம் கூட போய் பழைய இதுகளை எடுத்து வாதிச்சேன். எனக்கு தெரிஞ்சதை தவிர கொஞ்சம் பழைய இந்த சங்க காலங்கள்ல 7 சாதி இருக்கு, சங்க காலங்கள்ல இருக்கு. ஆனா அங்க தீண்டாம இருக்குல்ல,
தொழில் ரீதியாக குடிகள் வளர்த்திருக்கிறோம். இந்த பரம்பரையா ஒன்று செய்யணும். ஆனா அங்க சொட்டா தீட்டு, பட்டா தீட்டு, பாத்தா தீட்டுன்னு இருக்கிற. நான் திருப்பி தான் உங்களுக்கு சொல்றேன். அது இருக்கலாம் தொழில் ரீதியாக தோட்டம் அப்ப செய்யறா, அப்ப இந்த தோட்டத்தை புள்ள செய்யறதா இருக்கலாம். ஆனா அதுக்காண்டி தீட்டு இருக்கக்கூடாது. அது ஒன்று. அதாவது சாதியில மெயின்லி 3: ஆதிக்க சாதி, அடிமை சாதி, குடிமை சாதி. ஆதிக்க சாதி, குடிமை சாதி, அடிமை சாதி. குடிமை ஜாதி இல்லாம ஆதிக்க சாதியால சீவிக்கலாம். அவன் உடுப்பு துவைக்கணும், அவைக்கு தலைமை விட்டணும், அதை சீவிக்க தொடாட்டி இவ வாழலாம். சொல்றதான் இல்ல. அதான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்கிறோம். அதான் அடி செய்கிறது. அதுதான் நாங்க இருக்கிறது. இப்ப அந்த திருவிழாக்களை பாத்தீங்கன்னா இந்த 4ஆம் திருவிழா நாளைக்கு 10 திருவிழா போயிருந்தார். 3 திருவிழா அவியலுக்கு இருக்கு, வேறுக்கு முதலாளிக்கும் அவியலுக்கு இருக்கு. அந்த 7 திருவிழாவும் 7 சாதிக்கு பிரிச்சு கொடுத்துருக்கு. 7 சாதிக்கும் 7 விதமான தொழில்கள் அங்க இருக்குது. அதானப்பா நான் இந்த சாதி 2 இருந்திருந்தா அழிக்கிறது சுவாம். இந்த 7-8 இருக்கிறதெல்லாம் அது அழிக்கலாம இருக்கு. நீங்க சொன்னதுதான் நான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தனை அடக்குறதுல திருப்தி அடைஞ்சு கொள்றது. இந்த பிரித்தாலும் தள்ளுவம் தத்துவம் வெள்ளக்காரன் செய்தது இல்ல. வெள்ளக்காரன் பிரித்தாலும் என்ன சொல்ற சமபுத்தாத்துல எங்களுக்கு இருந்து பிரித்தாலும் தந்திரம் வெள்ளக்காரன் செய்தது பாருங்க. பிரித்தாலும் தந்திரம் இதுலதான் இருக்கு. இது உங்களோட தட்டுகளா இருக்கிறதாலதான் இதை நாங்க இன்றைக்கு அடுத்த லெவல் இதை இல்லாம பண்ண கதை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கு. அதுல நல்லா போட்டுருக்கேன் நான். இதுல பாருங்க, ஒரு ஆதிக்க சாதியினர் மற்ற 2 பேரை கொண்டியும் 4வது லெவல்ல உள்ளாக்களை அடிச்சு கலைக்கிறேன் கோயிலுக்கு வழியால. அப்ப அவை அடிக்கல, மேல உள்ளாக்கள் சண்டைக்கு போயில அவை. அப்ப நான் அதுல ஒரு வசனம் போறேன். அவர் ஆதிக்க சாதியினர் ஜனநாயகவாதி ஆகிறார்கள். பள்ளத்தாரும் அது ஒவ்வொரு சாதிக்கு ஒரு ஊரின் பேரு தான் போடுறோம். பள்ளத்தாரும் புட்டியாரும் வன்முறைவாதி ஆகிறார்கள். இப்படிப்பட்ட இதழ் எல்லா மட்டத்திலும் நான் என்ற அகம்பாவத்துக்குள் தான் இது அடக்கப்படுகின்றது. இது அனுபவத்தில் ஒவ்வொருத்தரும் தான் என்ற இது அதாவது தான் நான் ஒரு சாதியை உதாரணம் காட்டினேன். அவர்களுக்குள்ளேயே 10 சாதிகளும் 10 பிரிவுகளும் ஒவ்வொருத்தரையும் ஒருத்தர் மதிக்காத குணங்கள் இருக்கும் போது இது ஒரு வலைப்பின்னல் மாறி இருக்கின்றது. இங்கு எல்லோருமே மனம் மாறி எல்லோருமே சொல்றார்கள், சாமியை கும்பிடுவதை விட நீங்கள் இன்னொரு மனிதனை ஒரு வேர்பல் பிசிக்கல் அபியூஸ், ஒரு வார்த்தையாலேயோ கையாலேயோ உடல் ரீதியாகவோ ஒருத்தரை தாக்காமல் இருக்கும் மட்டும் நீங்கள் மனிதனாக இருப்பீர்கள், மனிதனாக மதிக்கப்படுவீர்கள். அதான் உண்மையா ஒருத்தரை வார்த்தையிலும் துன்புறுத்துவது கூடாத ஒரு விடயம். உங்கள் கதைகளிலே நாங்கள் ஒரு செய்தியாக நாங்கள் பார்ப்பது அண்மைக்கால வரலாற்று நிகழ்வுகளின் நீங்கள் சம்பந்தப்பட்ட அல்லது நீங்கள் அவதானித்த அந்த சமுதாயத்தின் பிரச்சனைகளை தெரிவித்திருக்கிறீர்கள். அது அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்தியை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கட்டாயம் இதுல இந்த ஆவணப்படுத்தணும் உண்டு. இது கட்டாயம் ஒரு டாக்குமெண்டா இருக்கணும் எங்கேயாவது. அது முதலாவது. அது சரி பிள்ளை அது அடுத்த தலைமுறை அதை ஆராய்ந்து கொண்டு வார்கள். அவன் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் இப்போ முந்தி நடந்தது உண்டு. இப்ப பார்க்க அதுக்கு என்னன்னு நாங்க சிம்பிளா சொல்லி போடுறோம். முந்தி நடந்த ஒரு பெரிய சாண்டிய மாதிரி எனக்கு மாடி வெட்டாக்குறது. அடுத்த தலைமுறை எங்கள் என்னென்ன பிரச்சனையும் எங்கெண்ட இந்த இதையும் பார்க்க போயிடமோ அது அவைய பொறுத்தது. ஆனா இப்படி ஒன்று நடந்தது கட்டாயம் இருக்கணும். வரலாறு எப்பவுமே பாத்தீங்கன்னா வென்றவர்களால் எழுதி வைக்கப்படுது. நாங்க தோற்றவர்களும் எங்களுக்கு எழுதணும் எனக்கு ஒரு ஆசை உண்டு. இந்த மணலாறு, இந்த மணநாட்டுல நான் முயற்சி செய்து கொண்டிருக்கேன். எனக்கு இதெல்லாம் செய்து முடிய இந்த ஆயுள் காலம் காணும் எனக்கு தெரியாது. மணலாற்றுல அந்த சிறியாய் மணலாற்றுல இருந்து இந்த மக்கள் வெளியேறினது
உங்களுக்கு எவ்வளவு செய்வது நாங்கள் அந்த நான் இந்த யோகா இதுல இருந்து சில வேலைகள் அங்க சேர்க்க நான் நிறைய அங்க போயிருக்கிறேன். அங்க ஆட்களும் எனக்கு நிறைய தெரியும். உலகிலேயே அங்க அந்த மாணவர்களும் என்னட்ட படிச்சிருக்கிறார்கள் அப்படின்னு வந்து அப்ப நான் அந்த பார்க்க அந்த 83ஆம் கலவரத்துக்கு முன்னமே அங்க உள்ள மக்கள் இடம்பெயர துவங்கிட்டாங்க, இடம்பெயர பண்ணிட்டாங்க. 83க்கு முன்னவே. அப்ப இந்த இதால புயலாளி அவர்கள் இடம்பெயர் இல்லை. அது இது சும்மா இதெல்லாம் எனக்கு ஒரு டாக்குமெண்ட் பண்ணணும். எத்தனை ஆவாண்டு எந்த ஊர்ல இருந்து வலிக்கிட்டவங்களா என்னென்ன வலி அதெல்லாம் வெடிக்கி நம்ம இடம்பெயர்ந்தாங்க. நிறைய தொடர்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அது பெரிய வேலை. நான் இன்னும் அந்த பென்ஷன் எடுக்கிறேன், வேலை ஒன்று இருக்கிறேன். அதுல எனக்கு அந்த நேரங்களும் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் என்னால நான் சில திட்டங்கள் வச்சுக்கிறேன். அந்த இடம் அந்த என்னென்ன செய்தவை என்னது பெரிய ஒரு உண்மையான டாக்குமெண்ட் ஆகணும். நாங்க அதை காட்டி இது சும்மா தலையில பழிய போடுறது எல்லாம் இவ பயங்கரவாதிகள், இவ வன்முறைவாதிகள். அது இல்ல, அதுக்கு முன்னமே இது துவங்கிட்டீங்க நீங்க. நாங்க சும்மா இருக்கே நீங்க துவங்கிட்டீங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு விருப்பம். உண்மை அந்த டாக்குமெண்ட் ஆகணும். இத்தனை கிராமம், இத்தனை சனம், என்னென்ன எழுப்பப்பட்டவை, உலக காலம் அவை இந்த பூர்வீக கொடிகள், அவை இந்த சொத்துகளுக்கு என்ன நடந்தா, இத்தனை பேர் கொல்லப்பட்டவை. அது ஒரு போட்டுக்கணும் ஒரு கதையில. அந்த சுரங்கப்பாடு என்ற கதையிலும் அங்க இருந்து சிரியாவில இருந்து இடம்பெயர்ந்து வந்த ஒரு ஆட்கள் முல்லைத்தீவுல இருந்து ஒரு அதை போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் பதிஞ்சிருக்கேன், காணாது. அது ஒரு தனி சாப்டர். அதுக்கு அப்படிக்கான விஷயம் எனக்கு மைண்ட்ல ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப நிச்சயம் மணலாறு என்று சொல்லும் போது, மணலாறு ஒரு குடியேற்ற பிரதேசம். அது திருவோணமலையுடன் தொடர்புடைய ஒரு இடம். திருவோணமலையின் குடியேற்றங்கள் 83க்கு பல வருடங்களுக்கு முதல் தொடங்கிவிடும். அதான் முதலாவது தொடங்கிய குடியேற்றங்கள். பல சிங்களவரை கொண்டு குடியேற்றினார்கள். அதன் அடுத்து பல வடக்கை நோக்கி பரவப்பட்டது குடியேற்றங்கள். அது முக்கியமாக அது பல இடங்களில் மக்கள் சொல்லி இருக்கிறார்கள், கதைத்திருக்கிறார்கள். அவை அந்த குடியேற்றங்களை தூண்டியதற்கு காரணம் அவர்கள் சொன்னது, மணலாறு வடக்கையும் கிழக்கையும் பிரிப்பதற்காக அந்த இடத்தை துண்டாக சிங்களமயமாக்க. நீங்க நோக்கமா தான் ரெண்டு விஷயம். குடியேற்றுறது வரை இருக்கிறார்களை அடிச்சு கலைக்கு போட்டு குடியேற்றுறது வரை அது ரொம்ப பிள்ளை. இப்ப நாங்க நீங்க சொல்லாம சரியான நாங்க வந்திருக்கிறோம். ஓகே, அது வந்திருக்கிறோம், அதுக்காண்டி கலைக்கிறோம். அப்படி அப்படி என்ன சொல்ல வரையில அப்படி அது அவையில அகதியலாக்கி அவை இந்த நிலங்களை எடுத்து அவை இந்த இதுகளை எடுத்து செய்யறது. அதை பற்றி நான் ஒரு சாப்டர் புக் கொண்டு எழுத இருக்கிறேன். எனக்கு தகவல் சேர்த்து கொண்டிருக்கிறேன். இந்த இந்த ஈழத்து இலக்கிய உலகில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், இவர்களுக்குள்ளும் இந்த எது இலக்கியம் என்ற சர்ச்சைகள் இருக்கிறதா, அல்லது தமிழகத்தை விட கொஞ்சம் முற்போக்கான சிந்தனை உள்ளவர்களாக ஈழத்து எழுத்துலகம் இருக்கிறது என்று நம்பலாமா? அப்படி அதை பற்றி நான் அதிகம் ஆராய்வதில்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டில் நடக்கிற ஜெயமோகனுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலான இந்த எழுத்தாளர்களுக்கு இடையிலான போட்டிகள் அல்லது விமர்சனங்கள், யார் சரி யார் பிழை, எது இலக்கியம் எது இலக்கியம் இல்லை என்றெல்லாம் பேசிக்கொண்டிருப்பார்கள். இந்த சர்ச்சைகளுக்குள்ளும் நீங்களும் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நான் ஒரு எந்த ஒரு எழுத்தாளரை அப்படி ஒரு தடவை பின்பற்றோ அப்படி ஒரு தடவை எழுத்து எல்லாம் நல்ல உண்டோ அப்படி என்று நான் நினைக்கிறேன். இப்ப படங்கள் மாதிரி தான். இப்ப சில எழுத்தாளர்கள் பெரிய பெரிய எழுத்தாளர்களா இருக்கலாம், தமிழ்நாட்டுல எல்லாம் இருக்கணும். அதுக்காண்டி அவன் எழுத்து எல்லாத்தையும் எல்லாம் ரஜினிகாந்த் எல்லா படமும் வெட்டியா இல்லதாரு. அது மாதிரி அதை ஒரு எழுத்த நாங்க வாதிக்க எங்களையும் கனெக்ட் பண்ணணும். அது எங்களுக்கும் நாங்க இந்த யாழ்ப்பாண இடப்பெயர்வு இலங்கையில இருந்த இலங்கை தமிழரால் வாசிக்கிறதுக்கு தமிழரால் வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். எங்களை டப்பண்டு தூண்டி கொண்டு போகும், இழுத்து கொண்டு போகும். நீங்க நிப்பாட்டவே மாட்டீங்க. அதாவது இந்திய தமிழர் வாய்க்கு நிறுவனத்துக்கு அது என்ன தெரியும். அவையில ஒரு மலேசிய தமிழர் என்ற புத்தகத்தை வாங்கி சொன்ன தான்
வாசிக்க அவருக்கு நேரம் இருக்க அம்மா வாசிச்சுட்டு ஸ்டாப் பண்ணலையா அவன் சொன்னா கடைசி மட்டும் வாசிச்சான். அந்த மலேசியா போனாக்கள் அவன் சொன்னா கடைசி மட்டும் வாசிச்சான். என்னன்னா இலங்கையில உள்ள தமிழ் சொல்லுகள்ல உந்தளவு தெளிவு இருக்கோண்டு, அந்த தமிழ் வேர்டுகள்ல உந்தளவு இலக்கணமான தமிழ்கள் இலங்கையில பாவிக்கணும்னு நம்ம சொல்லுவாங்க. அவர் அவர் எங்கட பிள்ளை மாதிரி ஒரு இங்க வளர்ந்தார். அவர் அம்மா அவரு கூட்டுதான் அவர் அம்மா சொன்ன அப்படியே அந்த நான் அப்படியே ஒரு பெரிய ஒரு இலக்கியவாதி என்றோ அப்படி ஒரு தாண்டி அப்படி ஒரு எழுத்துல விழுந்த சில சில எழுத்துக்களை நான் இலங்கையில ஆசி கந்தராயா அவர்கள் எழுத்துக்கள் வாசிக்கிறேன். முத்துலிங்கத்துல சில கதைகள் வாசிக்கிறேன். செங்காலி என்ற கதை சிலது வாசிக்கிறேன். எல்லா சிலது தேடி பார்த்து இப்ப வாய்க்கணும். இப்ப எனக்கு எழுத தொடங்கின அப்புறம் இன்னும் வாசிக்கணும்னு எனக்கு விருப்பம். செங்காலியான கதை அப்படி சில சில எஸ்கோ சில கதைகள் வாசிக்கிறேன். அது கண்டிப்பா நானும் அப்படி ஒரு 100% இல்லை. இந்த வேளையில் நம்மோடு குமார் கணேசன் அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைகிறார். அவரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் திரு குமார் கணேசன். வணக்கம் சத்யபாலன், வணக்கம் சேகர், வணக்கம் நாகேந்திர மாஸ்டர். வணக்கம் டாக்டர் கணேசன். இல்ல எனக்கு ஒரு 10 கோல் வந்துட்டு இடையில என்ன கல்வியை பற்றி நாகேந்திரம் சார் இன்டர்வியூ பண்றாங்கன்னு நான் என்ன நடக்குன்னு வந்தேன்னா அது தவறான நான் அதை திருத்தி விட்டுருக்கேன் தொடக்கத்துல. இல்ல நாகேந்திரம் மாஸ்டர் கல்வியின் ப்ரொஜெக்ட் எல்லாத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்ணி முகநூல்ல தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தவர், வாட்ஸ்அப் குரூப்புகள்ல எல்லாம் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தவர். கல்வி சென்டர்ஸ், கல்வி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், யூஎஸ்பி ப்ரொஜெக்ட், ஆன்லைன் கிளாஸ் ரூம் அதெல்லாம் தாங்கள் செய்யறது இப்ப அவர்கள் இப்பவும் இந்த வருஷம் இணையதளத்துல போட்டிருக்கிறார்கள். இப்ப நாகேந்திரம் மாஸ்டர் மாறிட்டாரா மனம், அல்லது அவர்கள் மனம் மாறிட்டார்களா? இல்ல, சில மாற்றங்களும் நடந்திருக்கு. நானும் இதுல செய்யறது என்றால் இவர்கள் மாணவருக்கு உளவியல் ரீதியான சில இதுகளை செய்கிறார்கள். அப்ப அதால நான் எனக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அப்ப எனக்கும் ஒரு நிதியை சேகரித்து அதுக்கு தான் நான் கொடுக்க இருக்கிறேன். அதுதான் இந்த முக்கியமான நோக்கம். மாணவர்கள் நான் இங்க ஆசிரியராக மாணவர்கள் உளவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அவர்கள் இப்போது கையாளுகிறார்கள். அது எனக்கு மிகவும் நான் முதல் அதை செய்திருக்கிறேன். இங்கே ஆஸ்திரேலியாவிலும் ஆசிரியராக அது நான் சம்பந்தப்பட்டிருக்கிறேன். மாணவர்களுக்கு அது கட்டாயம் தேவையானது வேண்டும். நான் இவரை பற்றி காய்ச்சா நிறைய காய்க்கலாம், கதை மாறிடும். அதுக்காண்டி நான் இதை கொஞ்சம் தவிர்க்க விரும்புகிறேன். தேவையென்றால் இன்னும் ஒரு நாளைக்கு எனது மாணவனா இருந்தவர்கள் நேற்று உண்மையிலேயே கல்வி அதிகாரியா இருந்து தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். அதுக்கு எனக்கு மிகவும் கவலையா இருந்தது. உளவியல் பிரச்சனை பிரச்சனை. முதல் நான் இதை குழப்ப விரும்பவில்லை. முக்கியமாக கேட்கிறேன், இந்த கல்வி சென்டர், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், யூஎஸ்பி ப்ரொஜெக்ட், இந்த ஆன்லைன் கிளாஸ் ரூம் இதுல பெற்ற உங்களோட அந்த அந்த கருத்துக்கள்ல மாற்றம் இருக்கா இப்ப, இல்ல அதே கருத்து தான் வச்சிருக்கிறீங்களா? கருத்துக்கள்ல ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை, அப்படியே இருக்கிறேன். உங்களோட கருத்தை சொல்லுங்க. உளவியல் ரீதியான மாணவர்களுக்கான அவர்களுடைய ஒரு இதுக்காண்டி நான் இதை செய்ய கொடுக்கிறேன். அதுல என்ன பிரச்சனை செய்யல. அதான் மற்றபடி ஒன்றுமில்லை. என்னென்ன இவையெல்லாம் பிழையான விஷயம், சரியில்லை, எல்லாம் வேலைக்காக கருத்துல மாற்றம் இல்லை, அப்படித்தான். அது இந்த கருத்துகள் என்னுடைய இருக்கட்டும். நான் உங்கள்ட்ட ஒரு உங்களை பற்றி மத மாற்றக்கூடாது நிகழ்ச்சி
மனமாற்றம் இல்லை. முயற்சியை பாட்டு நீங்க சொல்ல மனமாற்றம் இப்ப இல்லை ஆயுதம்மா சார் இப்ப என்ன இவன் அது என்ன அறமற்ற ஒரு விஷயம் இருக்குதானே. நாங்கள் வந்து கொஞ்சம் இப்ப வந்து நாங்கள் வந்து ஒரு கேம்பிளிங் அடிக்டுக்கான ப்ரொஜெக்ட்ல கேம்பிளிங் அடிக்டுக்கான ப்ரொஜெக்டுக்கு நாங்கள் லோட்டோ கம்பெனிட்ட இருந்து காசு வாங்கலாம். அறமன்ற ஒரு விஷயம் இருக்கு. தெளிவா சொல்லுங்க என்ன பிரச்சனை, ஏன் வெக்கப்படுறீங்க? இல்ல நீங்கள் இதில் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. இதனுடைய புத்தக நிகழ்வுகளை டாக்டர் கணேசன் இதுல என்னண்டா நீங்க இதுல அது அவைண்ட இதுகளை செய்து கொண்டாலும் அவை இப்போது நீங்கள் வேற இந்த உளவியல் ரீதியான திட்டங்களை செய்யறதால எனக்கு அதுல பங்களிக்க விருப்பம் உண்டு. மற்றது ஞாபகம் இருக்க நீங்க நாங்கள் காசு சேர்த்து சாப்பாடு கோவிலுக்கு தர நீங்க மாட்டணுன்றது கனக காய்ப்பேன். அப்ப நாங்க இதுல நிப்பாட்டுறேன் கேள்வி என்ன பத்தி இல்ல கேள்வி உங்கள்கிட்ட இந்த கேள்வி நான் கேட்கிறேன். The digital education, e-கல்வி சென்டர், ஸ்மார்ட் கிளாஸ், நான் இங்க ஒரு ஆசிரியராக கோவிட் முடிஞ்ச உடனே டிஜிட்டல் எஜுகேஷனை திரும்பி படிக்கிறதுக்கு போனோடனே எங்களுக்கு பிரின்சிபல் சொன்னது, இந்த டிஜிட்டல்ல படிப்பிச்சு அந்த அளவுக்கு திருப்பி படிப்பீங்க. அதே நான் ஒரு கவர்மெண்ட் ஆசிரியர், 1200 பிள்ளைகள் இந்த பாடசாலையில இருக்கணும். அதனால நாங்க செய்தனாங்க அந்த ஜூம்ல படிப்பிச்சதால நடந்த அந்த இடம், அந்த மிஸ்ஸிங், அந்த கேப் இப்ப அந்த பிள்ளைகள் ஹெச்எஸ்சி எழுதி நம்ம நினைக்கிறோம் இன்னும் ஃபில் பண்ணி முடியல. இங்க உள்ள அரச பாடசாலைகள்ல எல்லா வகுப்பறைகளிலும் ஸ்மார்ட் போர்ட் இல்லை. அது ஆஸ்திரேலியாவில். இங்க வீட்டுல இன்டர்நெட் இருக்கு, எவ்ரி வீட்டுல வைஃபை இருக்கு, லேப்டாப் இருக்குது, பிரிண்டர் இருக்கு, ஸ்கேனர் இருக்கு ஆஸ்திரேலியாவில் எல்லா வீடுகளிலும். அப்படி இருந்துமே இந்த நாங்கள் கொடுக்குற டிஜிட்டல் வேரியல் இப்போ மெட்டீரியலை போட்டோ காப்பி அடிச்சு கொடுக்க வேண்டி இருக்கு. நாங்க இ-புக் இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. இட்டிடும் பேர்ட் கடையில பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஹார்ட் காப்பி தாங்க வந்து கொடுக்குறோம். இதெல்லாம் ஆஸ்திரேலியாவில் நடக்க இங்க இருந்து இன்டர்நெட் இல்லாத எலக்ட்ரிசிட்டி இல்லாத தவறு பிழை செய்யக்கூடாது. தவறு இல்லை, நீங்க அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலாங்கன்னு சொல்றேன். அதால நிமித்தி இல்லை. அதுக்கு திருப்பி திருப்பி சொல்லிக்கிறேன் நான், கால் இல்லாதவனுக்கு செருப்பு, கால் இல்லாதவனுக்கு செருப்பு வண்டக்கூடாது, செருப்பு உள்ளவனுக்கு பூ போட்ட செருப்பு வண்டி கொடுக்க கூடாது. சேவை என்றது இல்லாதவனுக்கு தேடி பிடிச்சு இல்லாத இடங்கள்ல கொடுக்கணும். போய் நகர பாடசாலைகளுக்கும் தேசிய பாடசாலைகளுக்கும் கம்ப்யூட்டரை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுக்கறதுக்கு நாங்கள் அதை பார்க்க அந்த பாடசாலையில் இங்க உள்ள பாடசாலையை பார்க்க வசதியாக உள்ளன. இது ரெண்டு வித்தியாசமான விஷயம். ஆக்சுவலி அது வேற இது வேற. அது இலங்கை எல்லாம் நல்ல வடிவா வந்தால் நாங்க கொண்டு ஸ்மார்ட் போர்ட்டை கூட்டலாம். அதுக்கு முன்னா எத்தனை விஷயங்கள் இருக்கு. சாப்பாடு இல்லாதவன் இருக்க மற்றவனுக்கு கொண்ட பொருட்கள் கொடுக்க கூடாது. அது முதல். நாங்க சேரிட்டி செய்கிறோம். வள்ளுவர் வழியா சொல்லி ஈகை இல்லாதவனுக்கு கொடுக்க எல்லாம் நாங்கள் எங்களுக்கு நாங்க கம்ப்யூட்டர்ல கட்டிக்காரன் போட்டு நாங்க கொண்டே கொடுக்க கூடாது. அது அவைண்ட இது. நான் எந்த கருத்தை நீங்க இருக்கேன்னு சொல்லிக்க இப்ப சொல்லுவேன், எப்பவும் நான் சொல்லுவேன். நான் எந்த கருத்தை சொல்றதுக்கு அதுவும் உங்களுக்கே தெரியும். நன்றி கணேசன் அவர்களே. அது களம் வேறு என்று நம்புகிறேன். இது தொடர்பாக தனியான களம் என்று நம்புகிறேன். நாங்க தனியாக இதுக்கு ஒரு நாள் போடுவோம், ஒரு நாளை போட்டு காய்ப்போம். கூப்பிடுங்க, டாக்டர் கணேசனையும் கூப்பிடுங்க. இந்த டிஜிட்டல் டீச்சிங் சம்பந்தம் நாங்க காய்ப்போம். அது கட்டாயம். அது அவர் அதுக்கு ஒரு மிகவும் பிடிவாதமா இருந்தது. அதை விடுவோம். அடுத்ததாக நான் உங்களிடம் கேட்க விரும்புவது, இந்த ஈழத்து படைப்புலகத்தின் வாசகர் வட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட
எழுத்து ஆர்வமுள்ளவர்கள் அவர்களை சுற்றிய ஒரு வாசக வட்டமாக இருக்கிறது என்று எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அது ஒரு ஜனரஞ்சக ரீதியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு இருப்பது போல அது விரிவடையாதது அல்லது அது சென்று சேராதது என்பது ஏன் என்ற ஒரு கேள்வி எனக்குள் இருக்கிறது. இல்லை, நீங்கள் நானும் எனக்குள்ள மிகவும் பட்டிருக்கிறேன். ஒன்றாங்க சின்ன பாப்புலேஷனாக இருக்கலாம், சனத்தொகை. உங்களோட கேமரா கொஞ்சம் ஒன்று உங்கள் தலை மட்டும்தான் தெரிகிறது, கேமரா அப்படியே இல்லை 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 எனக்கு கொஞ்சம் சரி, ஓரளவுக்கு நல்லா இருக்கா? நான் முன்னுக்கு வரணும். சரி, என்னென்ன உண்டு. மற்றது வந்து இந்த பொது எங்கெண்ட சனத்தொகை குறை உண்டு, அதான் முக்கியமான. இந்த இந்தியா தமிழர்கள் எங்கெண்ட கதைகளை விரும்பி வாசிக்கிற தன்மையும் குறைவு. மற்றது மொழி நடையும் வித்தியாசம். எங்கெண்ட மொழி நடைகளும் அவைகளுக்கு எவ்வளவுக்கு கவரப்படினமோ எனக்கு தெரியாது. எனக்கு வந்து கவலை இருக்கு, எங்கெண்ட வாசகர் வட்டம் சரியான குறைவு, வாசிக்கிறதும் அங்கெண்ட அகல் குறைவு என்று தான் நினைக்கிறேன். அதனால இத உண்மையில இந்த முயற்சியும் உண்டு. நான் இந்த சிட்னி நூலகத்துக்கு நான் அந்த பணத்தை அன்பளிப்பு செய்ததும் இந்த நூலகத்தை பெருப்பிக்கணும், கட்டாயம் பெருப்பிச்சு அது வாசிக்கப்படணும் விருப்பம் எனக்கு. அதனால இப்ப அதை பாத்தீங்கள் என்றால் அந்த இதுக்கு இந்த பாடசாலையில நடக்கிறது, இந்த டிஜிட்டல்ல ரீட் பண்றது, சொல்றாங்க. இந்த ஹார்ட் காப்பி புத்தகத்துல ரீட் பண்றது டிஜிட்டல்ல ரீட் பண்றதுக்காக எத்தனையோ மடங்கு எஃபெக்டிவ் பண்றது, எத்தனையோ மடங்கு அது எஃபெக்டிவா இருக்கு. இப்ப பாடசாலையில ஒவ்வொரு கிழமையிலும் ஒரு மணி அரை மணித்தியாலும் எல்லா பிள்ளைகளுக்கும் வகுப்புல புத்தகம் கொடுத்து ரீட் பண்ண பண்றது. ஒரு ஹாஃப் அன் அவர் திருப்பி கொண்டாடினோம். புத்தகத்தை ரீட் பண்றதுனால எத்தனையோ மருத்துவ நன்மைகள் இருக்காங்க. டிஜிட்டல் ரீட் பண்றதுப்பாங்க. இது நான் இது எந்த கதை இல்லை, இது டிபார்ட்மெண்ட் கல்வி திணைக்களத்தின் கதை இது. அதை சொல்லி அது இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு வகுப்பறையிலும் கருத்தை பட்டி வந்து இருக்கு, அதுக்கு ரீடிங் புக்ஸ் இருக்கு. வெள்ளிக்கிழமையில ஒரு அரை மணித்தியாலம் அறிவினோம் எல்லாரும், ஒவ்வொரு வகுப்புக்கும் போயினோம் பிள்ளைகள் எல்லாரும். அப்ப நாங்களும் ஒரு புத்தகத்தை எடுத்து வாய்ச்சி கொண்டு போவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புத்தகம் இருக்கு. அப்ப ரீடிங்ஸை என்கரேஜ் பண்றது. அந்த ரீடிங்ஸ் வந்து அந்த குடும்பங்கள்ல நான் கேட்பது என்னவென்றால், ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக சாதாரண கதைகளை எழுதுகிற, அல்லது அப்படி சொல்லக்கூடாது இருந்தாலும் ஒரு லக்ஷ்மியோ அல்லது ஒரு சிவசங்கரியோ அல்லது ஒரு ராஜேஷ் குமாரோ ரீச் பண்ற அளவிற்கு ஈழத்து எழுத்தாளர்கள் வந்து வாசகர்களை, அதாவது இந்திய பின்னணியில் கொண்ட இந்திய சமுதாயத்தின் பிரச்சனைகளை, குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளை பேசுகிற கதைகளை எமது ஈழத்து வாசகர்கள் வாசிக்கும் அளவிற்கு ஈழத்து எழுத்தாளர்களுடைய கதைகள் வந்து சென்று சேருவதில்லை என்ற ஒரு நிலைமை யதார்த்தமானது தானே. அது ஏன் அப்படி இருக்கிறது? இல்லை, நான் எனக்கும் அது எங்கண்ட எழுத்துக்களும் திறமையும் காணாம இருக்கலாம் நினைக்கிறேன். இப்ப நாங்க ஈழத்து கலைஞர்கள் படம் எடுத்த நாங்க பார்க்காத மாதிரி தான் என்று நான் நினைக்கிறேன். இப்ப ஈழத்துல ஒரு படம் எடுத்த நாங்க தியேட்டர்ல ஓடி போய் பாக்குறோம் இல்ல தானே. அதே மாதிரி இருக்கலாம். எங்கிட்ட திறமைகளும் இன்னும் என்ன அப்டேட் பண்ணப்பட வேண்டி இருக்க மாட்டேன் நினைக்கிறேன். இந்த ஒப்பீடுகளை நீங்கள் உங்களுடைய எழுத்துலகம் அதிகமாக விவாதிப்பது உண்டா? இல்ல நாங்க அப்படி, நானுமே அப்படி ஒண்ணு நான் எழுத்தாளரோட கண்டு கழிச்சுக்க நான் அப்படி ஒரு இந்திய எழுத்தாளர் கண்டன் பெருமாள் முருகன். ஆமா, அவருடைய கதை ஒரு சர்ச்சைக்குரிய கதையாக வந்து பிரச்சனைகள் சந்தித்தது. ஆமா ஆமா. இன்டர்நெட் கொஞ்சம் இது ஓகே ஆயிப்பா. நீங்க இன்டர்நெட் கொஞ்சம் அவர் வந்து வீக்கெண்ட் படத்தை அடுத்து விடுவோம். இல்ல பேசுங்க சரியா இருக்கு. என்ன கேட்க அவர்கள் வந்து மிகவும்
மிகவும் என்ன சொல்றேன், தங்கண்ட எழுத்துகள் மீது அவர் ஒரு மிகவும் ஒரு தங்கண்ட எழுத்துக்கள் மிகவும் பெருமை கொண்ட ஒரு கலைஞராக நவியல் இருக்கிறோம். ஆனா நம்ம அவன் கதையில எல்லாம் வாய்ச்சு பார்க்கிறேன். அப்படி ஒன்றும் அதான் நான் முதல்ல உங்களுக்கு ஒரு கதை என்று சொன்னேன். இப்ப ரஜினிகாந்த் நடிச்ச படம் எல்லாத்தையும் ஆக்கள் போய் கேட்பது என்னவென்றால் பல எழுத்தாளர்கள் எல்லோரும் இப்போது இந்திய பதிப்பகங்களையும் இந்தியாவில் தங்கள் புத்தகங்கள் வழிவந்து அங்கும் தங்களது பெயர் வர வேண்டும் என்பதற்காகவும் பல பேர் செல்ஃப் முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். தாங்களாக அங்கு போய் பதிப்பகங்களை சந்தித்து தங்கள் புத்தகங்களை பதிப்பீடு செய்து அவர்களுடனான தொடர்புகளை பேணி அங்கும் கூட்டங்களை நடத்தி தாங்களை மாலைகளையும் போட்டுக்கொண்டு வருகிற எழுத்தாளர்கள் பல பேர் இப்போது உருவாகி வருகிறார்கள். இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? இல்ல சார், இப்ப எனக்கும் ஒரு இப்ப எனக்கு நீங்க கடைசியில சொன்ன வசனங்கள் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இந்த கதை எழுதிக்க இந்த இந்தியாவில் உள்ள தமிழர்களுக்கு இந்த கதையை வாசிக்கணும்ன்றதுல எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது. எங்க இந்திய நாமி வந்து போன கதை, நாங்க இடம்பெயர்ந்த கதை, அதுகள் இப்ப கட்டாயம் வாசிக்கணும் எனக்கு ஒரு விருப்பம் இல்லை. நோக்கம் என்னன்றது இந்த இந்திய தமிழர்களுக்கு இந்த கதை ரீச் பண்ணணும் எனக்கு ஒரு விருப்பம். என்ன செய்யறேன்னு தெரியல, அதை நான் கட்டாயமா அதை செய்வேன் நினைக்கிறேன். இப்போ மாறி யோசிச்சார். இப்ப அங்க இருந்து எங்கெண்ட கதை இந்தியாவில் உள்ள கதைகள் இலங்கைக்கு வர்ற மாதிரி எங்கெண்ட கதைகளும் இந்தியாவுக்கு போனதுல பிழை இல்லை தானே? இல்லை, பிழை இல்லை. பல கதைகள் தரமான கதைகள் என்று சொல்லி இந்தியாவின் இலக்கிய உலகிலும் சரி அல்லது சில சமயங்களிலே ஆனந்த வீடன் போன்ற ஜனஜக இதழ்களிலும் வெளிவருந்துகிறது. ஓரளவுக்கு இப்போது ஈழத்து எழுத்தாளர்களுடைய படைப்புகளுக்கு அவர்கள் விருதுகளை வழங்குகிறார்கள் என்ற நிலைமைகள் எல்லாம் வளர்ந்து வருகிற ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களாக இருக்கிறது. ஆனால் வர்த்தக ரீதியாக நாங்கள் பாதிக்கப்படுகிறோமோ என்று சொல்லலாம். நான் கேட்பது என்ன, வர்த்தக ரீதியாக இப்போ புத்தகங்கள் ஈழத்து தமிழர்களிடம் விற்பனை செய்வதைப்படுவதை விட இந்திய சஞ்சிகைகளும் புத்தகங்களும் அதிக அளவில் விற்கப்படுகின்றது என்ற ஒரு நிலை இலங்கை தமிழர்கள் கட்டாயமாக அது அந்த நாள் வாங்கி இருக்குதானே. இப்ப ஆனந்த விகடன், குமுதம், எல்லா இந்தியா புத்தகங்களும் எங்க இலங்கையில அந்த நாள் வாங்கி விற்கப்படுது. எங்கண்டை பார்க்க மக்கள், நாங்கள் எழுதுறதை பார்க்க மக்களும் இந்தியா ஆக்கள் என்ற புத்தகங்களும் கூட விரும்பி வாசிக்கிறோம். இப்பதான் சில எழுத்தாளர்கள் கதைகள் பெருமளவில் என்ன சொல்றாரு, விளம்பரப்படுத்துற குறைவா இருக்குது. விளம்பரப்படுத்துறது எங்களுக்கு ஒரு வெக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இப்ப ஆசிகந்த ராஜா போன்றவர்கள் எல்லோரும் கூட தங்கள் புத்தகங்களை வந்து நிகழ்ச்சிகளை வைத்து அங்கு கொண்டு போய் அறிமுகம் செய்து தான் வாசகர்களிடம் அவற்றை சேர்ப்பிக்க வேண்டிய ஒரு அப்படியான ஒரு நிலைமை தான் இருக்கிறதே தவிர ஜனரஞ்சமாக கடையில் போய் இந்த புத்தகத்தை தாங்கன்னு சொல்லி வென்ற அளவிற்கு ஈழத்து எழுத்துலகம் அந்த ரீச்சை அடையாமல் இருப்பதற்கு இந்திய தயாரிப்புகளினுடைய ஆதிக்கம்தான் ஒரு காரணம். அது மட்டுமல்ல, நான் அறிந்த மட்டில் கேட்ட மட்டில் ஈழத்தமிழர்கள் கூட தங்களுக்குள்ள பிரச்சனைகளையும் அந்த போராட்டங்களையும் வேறு பிரச்சனைகளையும் தான் மையப்படுத்தி கூட எழுதுகிறார்களே அன்றி இந்திய போல இலக்கிய உலகில் வித்தியாசமான கண்ணோட்டங்களில் எண்ணக்கருக்களை எடுத்து எழுதுவது குறைவு என்று. அவர்கள் ஓட்டங்கள் வித்தியாசமான முறையில் இருக்கும், ஒரு தொடர்ந்து வாசிக்கக்கூடியதாக சில எண்ணங்களை. நமது எழுத்தாளர்கள் தங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை எழுதுவதுதான் கூட இருக்கின்றது. பொது வழிக்கு வரணும்ன்றீங்க அப்படிதான். எழுத்துலகத்தில் எழுத்தாளர் என்ற ஒரு எண்ணக்கருத்தன் பெற வேண்டுமே ஒழிய நமக்கு அந்த நாளாந்த பிரச்சனைகளை நாம் போது அதை சாதாரண விடயமாக இல்ல சார். என்ன நான் ஒண்ணு பார்த்தேன், அந்த ஒன்றுமே பார்க்காத ஒன்று எழுத இல்லாம இருக்கு. நிச்சயமா
எனக்கு இல்லாம இருக்கு, வேற யாரும் செய்யணும் தெரியல. நான் சிலதும் முயற்சிச்சுதான். இப்போ ஒரு கதை ஒன்று நான் அந்த ஒரு மஞ்சளாறு சொல்லி அந்த மாதிரி நான் பப்ளிஷ் பண்ணல. அந்த நான் சைனாக்கு விஜயம் செய்து சுமார் விசிட் பண்ணியிருந்தேன் நான் ஒரு 15 நாள். அப்ப அந்த மஞ்சளாறு ஜெலோ ரிவரை பார்த்தேன். அப்ப அதுவும் அந்த ஒரு குழந்தை சட்டம் சைனால இருந்தாங்க 30 வருடத்துக்கிட்ட இருந்து நினைக்கிறேன். அப்ப அந்த ஒரு குழந்தை ஒன் சைல்ட் பாலிசியால சைனாவில் ஏற்பட்ட பாதிப்பு ஒரு 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 அந்த காலத்துல ஒரு சைனா பொம்பளை 2வது தரம் பிரெக்னன்ட் ஆகுறா. அப்ப அந்த புள்ளைய காப்பாத்துறதுக்கு அவ ஒழிச்சு திரிகிறான். அதை வச்சு ஒரு கதையொன்று எழுதிட்டான். அதான் உண்மையை சொல்றேன். இப்ப இந்த மற்ற கதை எழுதிக்க இது இந்த வேள்வி அதுகள் இடப்பெயர் எழுதிக்க எனக்கு அந்த கதையில உள்ள கருத்து வேற கருத்து அதுக்கு மேல வேணும். உங்க சிந்தனையில வேணும். அந்த களமும் கதாபாத்திரம் தான் இன்னும் ஒரு ஆளை பிடிச்சு கொண்டு விடலாம். எங்கேயோ பார்த்து ஒரு ஆளை கொண்டு இது அவரை மாதிரி எழுதலாம். அந்த களத்தை சொல்றதுதான் இப்ப களம் என்று சொல்ற இடம்பெயருக்கு என்னென்ன இருந்தது என்னென்ன போனவன். அப்ப அதை இங்க பார்க்காத ஒன்றை எழுதுறது மிகவும் கடினம். இப்ப எனக்கு இந்த மஞ்சளாட்டு கதை இப்போ சைனா மக்களோட வாழ்க்கை முறைகள் அதுகள் இதுகள் எல்லாம் நான் நிறைய வாசிச்சு நிறைய யூடியூப் பார்த்து என்னோட இந்த சைனா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கதைச்சு. அப்ப எனக்கு இயற்கையா வரையில. அப்ப நாங்களும் என்ன தெரிஞ்சது தான் எழுதல. அது சரி. ஆனால் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது எழுத்தாளர் பாலகுமார் என்ற ஒரு கதை உண்டு. ஒரு ஆண் பெண்ணாக தன்னை நினைத்துக் கொண்ட அந்த பேர் கதை என்ற பேர் எனக்கு இப்போது ஞாபகம் வரவில்லை. கிட்டத்தட்ட அவர் அதே ஒரு நாவலாக எழுதியிருந்தார். அதிலே அந்த அந்த தனி கதாபாத்திரத்தின் மனோபாவங்கள் அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அது சமுதாயத்தோடு எப்படி இருக்கிறது அதனால் அவர் சந்திக்கிற பிரச்சனைகள் என்றே அந்த நாவல் விரிந்து கொண்டு போவதை நாங்கள் பார்க்கலாம். அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் கருத்துக்கள் அதாவது எல்லாமே பாலகுமாரனின் எண்ணங்கள் கருத்துக்கள் சிந்தனைகள் என்றவை அந்த கதாபாத்திரத்துக்குள் புகுத்தப்பட்டு அப்படியே அதை அவர் எடுத்துக்கொண்டு போகிறார். இப்படியான எழுத்தாளர்களை நான் எழுத்துலகிலே சந்திப்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக இருக்கும். இல்லை இப்போ இந்த ஆசிகந்தன் பேர்லின் சுவர் என்றது காந்தியுண்டு. அவர் இது சம்பந்தமான நிறைய கேட்பா இங்க வாய்ச்சிகள் தெரியாது. ஆனா அவரும் அங்க ஜெர்மனியில இருந்துட்டு இருக்காரு அந்த நேரம். அவர் அங்க இருந்து பிஎஸ்சி இருக்கிறார் அந்த நேரம். அவர் நிறைய பார்த்துருக்கிறார். பார்த்ததை வச்சு மிச்சத்தை வச்சு எழுதுகிறார். அப்புறம் அந்த முத்துலிங்கத்தின் ஒரு காரியம் முதல் விளக்கு முழு விளக்கு ஒரு பொம்பளைய பற்றி எழுதுறாரு. அப்படி அந்த ஒன்றை பார்த்ததை வச்சு தங்கண்ட கருத்துகளையும் அதுல செலுத்தி தானே எழுதக்கூடியதா இருக்கு. பல தத்துவ விசாரணைகள் போன்றவற்றை எல்லாம் படைக்கிற எழுத்தாளர்களை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய எழுத்தாளர்களுடைய வீச்சு என்பது அந்த அளவு தூரம் ரீச் பண்ணவில்லை என்றதை பொன்னியின் செல்வனின் கல்கி ஒரு குதிரை போகும்போது அந்த காட்சிகளை விவரித்து எங்களை அழைத்து செல்வது போல எழுத்தாளர்களுடைய அந்த எழுத்து ஆளுமை என்பது இன்னமும் விரிவடைய வேண்டும். இன்னும் நாங்களை கிரிட்டிசைஸ் பண்ணதுக்காக சொல்லவில்லை, நான் அந்த ஒப்பீட்டு ரீதியாக நான் ஏற்றுக்கொண்டேன். நான் அப்படி இருந்தேன். என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் எனக்கு ஹர்ட் பண்ணாது. இல்லை, நான் உங்களை தனிப்பட்ட ரீதியில் எழுத்துலகத்தை சொல்லுவேன். இல்ல நான் ஒன்று பார்த்தேன். நாங்கள் அந்த அடுத்த தலைமுறையை வளர்க்கிறேன். இப்ப நான் ஒரு சில திட்டங்கள் நான் வச்சிருக்கிறேன். இப்ப ஊர்ல உள்ள கொஞ்சம் பழிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கதை எழுத்து போட்டி வைக்கிறது. அது வச்சா வைக்க ஒரு வருஷமும் ஒரு நாள்ல பரிசு கொடுக்குறது. அதுக்கு ஒரு குழு, அதுக்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கேன். இப்ப பெரிய அளவுல வடக்கு கிழக்கு முத்தா எனக்கு செய்யும் போதே எங்கிட்ட பிள்ளை செய்தோட ஒரு 10 பாடசாலைகளை எடுத்து 10 பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு கதை போட்டி உண்டு. அப்படித்தானே வளர்க்கலாம். இப்ப நான் எல்லாம் சின்ன இப்படி கதை எழுதுற
அப்படி போட்டியலே நாங்க சந்திக்கல. இருந்திருக்கும், நான் சந்திக்கல. நான் ஒரு கிராம பாடசாலையில படிச்சவன், நான் அதை சந்திக்கலாம். நகர பாடசாலையில சில பத்திரிகைகள் அந்த காலத்தில் இந்த சிறுகதை போட்டிகளை நடத்தி இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்களுடைய பங்களிப்புகளும் இருந்திருக்கிறது. ஆனால் பெரிய அளவிலே அவை வெற்றி பெற்றதா என்று எனக்கு தெரியவில்லை. செய்திருந்தவை. இப்ப நாங்கள் அப்படி ஒரு அந்த பிள்ளைகளை சொல்லிக் கொடுத்து நாங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டியது எங்கட கடமை தான். உண்மையை சொல்றேன், நாங்கள் வந்து செய்யணும். மற்றது நீங்க சொல்றது காணாது. இதை நான் அதான் முதல் சொன்ன உதாரணம் தான். இல்ல இந்திய திரைப்படமும் இலங்கை திரைப்படமும் கிட்டத்தட்ட. சரி, இந்த இந்த கல்வி இந்த நிகழ்வு தொடர்பாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இன்றைய வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிற நிகழ்வு மெல்பர்னிலே. சேகர், நீங்கள் அந்த தகவல்களை கொஞ்சம். ஆமா, புத்தகம் ஞானதான் சொன்னேன் உங்களுக்கு பெரிய. அதான் நான் இது மெல்பர்ன்ல வார ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. இதுல இந்த புத்தக விமர்சனங்கள் ஒரு சாதாரண ஒரு வளமையான புத்தக வெளியீடு போல இது நடைபெறும். மெல்பர்ன்ல உள்ள தமிழ் மக்களை இதுல வந்து கலந்து கொண்டு இதுல புத்தகத்தில் உள்ள கருத்துகள் விமர்சனங்கள் ஒரு சகல மாதிரி இருக்கும். முடிவில் ஒரு தேநீர் விருந்து விசாரம் நடக்கும். எல்லாரும் வந்து மக்கள் வந்து இதுல கலந்து கொண்டு இதுல பயணப்படணும் என்று தாழ்மையாக நான் மெல்பர்ன் தமிழ் மக்களை வேண்டிக் கொள்வேன். ஹோப்லி நல்லா நடக்கும் என்று நினைக்கிறேன். பல இடங்கள்ல நான் அதை செய்திருக்கிறோம். கேன்பராவில் செய்திருக்கிறோம். கேன்பராவில் நல்ல மக்கள் வந்து. சேகர், உங்களுடைய இறுதி கேள்விகள் ஏதாவது? சிட்னியில 2 இடத்தை செய்திருக்கிறோம். உங்களுக்கு உங்கள் முயற்சி வெற்றி பெற வாழ்த்து சொல்ல முடியும். கணிசமான விடயங்கள் என்று கதைத்து விட்டோம். உங்களுக்கு ஏதாவது வேண்டி இருந்தால் சொல்லிவிடுங்க. நீங்கள் நான் குறிப்பாக நான் நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற இல்ல நேரில் நான் அந்த புத்தகங்கள்ல நான் கன விஷயம் சொல்லி இருக்கிறேன். உண்மையா இந்த கொடையாளிகளை பற்றி நான் எனக்கு ஒரு வருத்தம், ஒரு கவலை இருக்கு, ஒரு விரக்தி. ஏன் கொடையாளிகளை பற்றி நீங்க அன்பளிப்பு செய்கிறார்கள்? அதான் அன்பளிப்பு இல்ல கொடையாளிகள் வந்து உண்மையில நான் அதை வடிவ அந்த புத்தகத்துல இருக்கிறேன் நினைக்கிறேன். தானம், தர்மம், கொடை, ஈகை என்று சொல்லி தானம் என்றது இந்த மாதா குருவர்களுக்கு கொடுக்கிறது. தர்மம் என்றது நாங்கள் எங்கண்ட ஆன்மீக சொர்க்கத்துக்கு போறதை பற்றி அதுகளுக்கு கொடுக்கிறது. இந்த கொடை என்றது நாங்க கனவே செய்யற கொடையாளிகள் கொடைதான் செய்யறோம். கொடை என்றது கர்ணன் செய்தது, ஆடி செய்தது. முல்லைக்கு ஒரு தடி குச்சி காணும், அதுக்கு கொண்ட தேரை கொடுக்கிறது. இல்லையா? அதான் முதல் சொன்ன கருத்து தான் முதல் கழிச்சது. முல்லை நான் நினைக்கிறேன் அது ஒரு இலக்கிய கிடக்கண்டோடு கொடுக்கிறது. அந்த முல்லைக்கு தேர் கொடுத்த கதை வந்து ஒரு இலக்கிய அதீத கற்பனை என்று நான் நம்புகிறேன். அப்படியே அந்த காலத்துல இருந்த ஒரு கவிஞன் அப்படி ஒன்றை கற்பனை பண்ணி எழுதி வச்சு விட்டான். அப்படி இருக்கலாம், கற்பனையோ கட்சியிலையோ அது இருக்கலாம். அதே மாதிரி இந்த கர்ணன் கேட்டதுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாரு. இருக்கோ இல்லையோன்னு யோசிக்கிறேன். இல்ல கேட்டதுக்கு அதாவது வள்ளுவர் ஈகை என்று ஒரு சாப்டர்ல சொல்றேன் திருக்குறள்ல. ஈகை எப்படி இருக்கும்? இல்லாதவனுக்கு இல்லாத்தையும் கொடுக்கறது தான் ஈகை. இல்லாதவனுக்கு தேடி பிடிச்சு கொடுக்கணும். ஆடம்பரம் கொடுக்க கூடாது. நான் முதல் சொல்றது, கால் இல்லாதவனுக்கு செருப்பு கொடுக்க கூடாது. செருப்பு உள்ளவனுக்கு பூ போட்ட செருப்பு கொடுக்க கூடாது. சரியில்லைன்னு கொஞ்சம் பாடியா கொடுவாங்க. இல்லாதவனுக்கு தேடி பிடிச்சு நாங்க கொடுக்கணும். அதுதான் நான் இந்த சமூகத்திட்ட நிறைய வேண்டி கொள்றது. அது அப்படி நாங்கள் நிறைய செய்யணும். நாங்கள் நிறைய கொடுப்போம். இந்த நான் நிறைய இந்த விசனம் இந்த கோயில்கள்ல கொண்டு கோடியா கொட்டுறது எனக்கு அதுல நெருங்க. நான் எப்பவுமே அதை கிரிட்டிசைஸ் பண்ணி கொண்டிருக்கேன். இப்ப இல்ல, சின்ன இதே நான் சொல்லி கொண்டுதான் இருப்பேன். கொண்டே அள்ளி கொண்டே கொடுக்கறது, கொட்டுறது,
இங்க இந்த பிளேன் நீங்கள் அது அடுத்த லெவலுக்கு போவோம். அது நீங்கள் இல்லை நீங்கள் அது தனியே கோயிலுக்கு பணம் கொடுப்பதை இதைத்தான் சொல்லுவீர்கள். நான் கோவிலிலே நேரத்தை செலவிடுவதே வீண் என்று சொல்லுவோம். இல்ல உங்களவு கொண்டே இந்த அளவு மக்களுடைய நேரமும் உண்மை நேரம் கூட அந்த நேரத்துக்கு நீங்கள் அவர் கணக்கு போட்டு பார்த்தீர்கள் என்றால் அங்கு எவ்வளவு உழைப்பும் பணமும் உழைப்பும் நேரமும் வீணாக்கப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த சமயம் தான் அதி உச்சபட்சமாக இந்த நேர விரயத்தை செய்கின்ற ஒரு மதம். கட்டிடங்களை புதுக்க கட்டுறது, கோயில்கள் எத்தனையோ இருக்கு, நாங்க திருப்பி கொண்டே காட்டுறது. அதை நான் ஒரு டயலாக் சொல்றது, வீதி கொண்டு சாதி கொண்டு சந்ததி கொண்டு சந்தி கொண்டு எங்க கண்டாலும் உடனே விட்ட காட்டுறது. வெளிநாட்டுல இருக்காங்க காயம் என்பது, அதுகளும் பயத்துல பதறி கொண்டு அனுப்புறான். இது நடந்துட்டு கூடாது இல்லாம இவன் மூலதனமே இந்த பயம், இந்த மக்களுக்குள்ள உள்ள பயத்தை மக்கள் மனதில நல்லபடியா விதைச்சு வச்சு. நான் ஒரு மதத்தை குறிப்பா சொல்லல, எல்லாரும் கிட்டத்தட்ட தான் செய்யணும். எல்லாரும் கொடுக்காட்டி அவர்களை பற்றி பிரச்சாரமும் செய்து கொள்வார்கள். தங்களுக்கு இல்ல தாங்க. நான் சாத்திரத்தை பற்றியும் எழுதுறேன். நான் சத்யவாணி சொன்னேன். கேள்வி கேட்க இருந்தால் சொல்லுங்க. மூல நட்சத்திரம் இருந்த பிறந்த பொம்பளை ஒரு ஆளை கல்யாணம் செய்யாம அவ கன்னி குமார் கன்னியாக வாழ்ந்து ஒரே ஒரு காரணம், அவன் மூல நட்சத்திரத்துல பிறந்தான். அப்ப அந்த கதையில எழுதிக்க இந்த சாத்திரி மேட்டர், இந்த சாத்திர நம்மளே ஒரு டயலாக் போட்டுருக்கேன். சாத்திர விஞ்ஞானிகள் தான் அவ கல்யாணம் செய்யாதக்கூடிய காரணம். அது என்ன, ஒரு வடகாரனுக்கு ஒரு குற்றமும் இல்லை, மூல நட்சத்திரம் இல்லை, சைனாக்காரனுக்கு இல்லை, ஒருத்தருக்கு இல்லை, எங்களுக்கு தான் இந்த மூல நட்சத்திரமும் செவ்வாய் குற்றமும் இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். இல்லை இல்ல உண்மையாக இவ செய்யறது சட்டப்படி குற்றம். ஒரு நல்ல ஒரு நாட்டுல இவன் ரெண்டு குடும்ப பார்த்து கல்யாணம் செய்யக்கூடாது ஒரு ஆள் சொன்னா குற்றம் வைக்கிறேன். எந்த ஆதாரத்துல நீங்க சொல்றீங்க, உள்ளுக்கு போடலாம். அப்ப இந்த அதுகளையும் இந்த கதையில வடையாளிக்கிறாங்க. விரக்திகள் எங்களால திருத்த இல்லாததுல கதையா புத்தகமாவது எழுதுவோம். நல்ல அருமையான ஒரு முயற்சி. பல பேருக்குள் இருக்கக்கூடிய பல ஆதங்கங்களை நீங்கள் உங்கள் கதைகள் மூலம் இந்த சமுதாயத்தின் மனப்பதிவுகளாக நீங்கள் பதிவு செய்கிறீர்கள். நல்லது. நன்றி திரு நாகேந்திரம் அவர்களே, நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டதுக்கும் நன்றி. உங்கள் முயற்சி தொடர்ச்சியாக இந்த ஒரு எழுத்தாளராக மட்டுமல்ல, உங்கள் எழுத்தினூடாக வருகின்ற இந்த வருமானங்களை கூட சமூக சேவைகளுக்காக நீங்கள் வழங்குவது நன்றி. நன்றி சத்யபாலன் அவர்களே, வணக்கம். நேர்களே, நாம் இதுவரை சிட்னியிலிருந்து எழுத்துலகில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இலங்கையின் பிரதான தினசரிகளில் சிறுகதை எழுத்தாளராக பரிணமிக்கின்ற நாகேந்திரம் அவர்களுடனான சந்திப்பு அரங்கம் இடம்பெற கேட்டீர்கள்.